வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி சிவப்பு அரிசியின் பயன்களை பார்ப்போம். சிவப்பு அரிசி ஒரு சத்தான ஒரு சுவையான ஒரு அரிசி வகையாகும். இதில் மெக்னீசியம் சத்து இருப்பதால் இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக அமைகிறது. இதனை ஆஸ்துமா நோயாளிகள் உணவாக சாப்பிடும் பொழுது அவங்களுக்குள்ள குறிகுணங்கள்லாம் குறைந்து ஆஸ்துமா நோய் குறைவடைகின்றது. மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். இது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது. இதய நோயாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு. இதய நோய்களை தடுக்கின்றது. மேலும் எலும்புகளை நல்லா வலுவடைய செய்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்புரிக்கி நோய்களெல்லாம் தடுக்கிறது. கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்றவை அதிக சத்து இருப்பதால் இது எலும்புகளை பலமாக வைத்திருக்கிறது. மேலும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. நார்ச்சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. மலச்சிக்கலை குறைக்கிறது. உடல் பருமனை குறைக்கிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. சருமம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள சத்துக்கள், வைட்டமின்ஸ்கள், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆகியவை முடியின் ஆரோக்கியத்தையும் சருமத்தையும் பாதுகாக்கின்றது. மேலும் விட்டமின் இ அதிகமாக உள்ளதால் சருமத்தை நல்ல பளபளப்பாக செய்கிறது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கின்றது. துத்தநாகம், மெக்னீசியம், விட்டமின் B1, B2, B3, B6 போன்ற சத்துக்கள் அதிக அளவு காணப்படுகின்றது. இதில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் இதை டெய்லி ஒரு பிடி அளவு ஒரு கஞ்சியாக வைத்து சாப்பிடலாம். மேலும் புட்டு, கஞ்சி, புட்டு அதுபோல் ஒரு சுவையான உணவுகள் செய்து அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். மேலும் இது உடல் எடையை குறைப்பதில் ரொம்ப அதிக பலன் தருகிறது. எனவே உடல் எடையை குறைக்க விரும்புவோர் சிவப்பரிசியை பயன்படுத்தலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.